ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் உடைய போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன் மற்றும் ஃபயர்மேனுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் 2023 மற்றும் 24 என்னவாக இருக்க போகுது, எந்த மதிப்பெண்கள் இருந்தால் நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உடனடியாக உங்களை தயார்படுத்திக் கொள்ளலாம். இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கிய தகவலும் இந்த வீடியோவில் அடங்கியிருக்கேங்க. ஸோ நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இது பார்த்திங்கன்னா கடந்த 2023 நமக்கு தேர்வை நடத்தி அதோடைய ரிசல்ட்டுக்காக 2024 ஜனவரியில் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜனவரி 8 மற்றும் 9 இந்த 2 தேதிகளில் 100% உங்களுக்கு வந்துவிடும். அதனால் கவலையே பட வேண்டாங்க. இந்த 2 தினங்கள் மட்டும்தாங்க உங்களுடைய ரிசல்ட் டைமு. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 போஸ்ட்டுக்கு எடுத்தாங்க. போலீஸ் கான்ஸ்டபிள், ஜெயிலர், வார்டன், ஃபயர்மேன் 3359 வேக்கன்சிஸ் தாங்க. ஸோ விரைவில் இந்த வேக்கன்சிஸ் ஒரு 1500 வேக்கன்சிஸு கூடுதலாக அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரிசல்ட் டேட்டு ஜனவரி 8 மற்றும் 8லேருந்து அதிகபட்சம் 12ஆம் தேதிக்குள்ளார ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த பொங்கலுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை தான் நான் இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு தோராயமான ப்ரிடிக்ஷனை பண்ண கட் ஆஃப் தாங்க. இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது. 2லிருந்து ஒரு 5 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண்கள் கூடலாம், இல்லைன்னா குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி காமனாக வரப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்ந்து வரப்போ 50லேருந்து 54 மதிப்பெண்கள். ஓபிசி கேட்டகரிக்கும் 47லேருந்து 52 மதிப்பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக இவங்க பிசி ஆக முடியும். ஓகேங்களா. அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம பார்க்கலாம். 40லிருந்து 45 ஆண்களுக்கும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 2 மதிப்பெண்கள் குறைவாக தாங்க இருக்கும். அடுத்து எஸ்டிக்கு நம்ம பார்க்கலாம். 40லிருந்து 45 மதிப்பெண்கள் தான் வரும். அதிலிருந்து 2 மதிப்பெண்கள் பெண்களுக்கு குறையும். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வரப்போ 45லிருந்து 50 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கும் பட்சத்தில் 32லிருந்து 36 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 2 மதிப்பெண்கள் குறையிறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம். இந்த மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருக்கும் பட்சத்தில் உடனடியாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிற. ரிசல்ட்டு இன்னும் 2 தினங்களில் கிடைத்துவிடும். இன்னும் சற்று நேரத்தில் கூட வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.